பிரைஸ்தலால் கத்தர் பீமா தேவ பிள்ளைகளே, இந்த நாள்ல வேதத்துல பாத்தீங்கன்னா ஏசாயா 59:1-2 சொல்லப்பட்டிருக்கு. ரட்சிக்க கூடாதபடி என் கை குறுகி போயிருக்கிறதோ, கேட்க கூடாதபடி என் செவி மந்தமா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய அக்கிரமங்களும் உங்களுடைய பாவங்களும் எனக்கு நடுவா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாள்ல பாருங்க, ஆண்டவருடைய கை குறுகி போன கை இல்ல. அநேக நேரத்துல நம்ம சொல்றோம், ஆண்டவரே ரட்சிக்கலையே, என்னை பாதுகாக்க மாட்டீங்களே, எனக்கு சில காரியம் நடக்கவே சொல்லி ஆண்டவர் கை குறுகி போச்சுன்னு நினைச்சு ஆண்டு என்ன பண்றோம், ஆண்டு முறுமுறுத்து கொண்டிருக்கோம். சில நேரத்துல நம்ம ஆண்டவர் பேசுறது காது உள்வுலையோ, ஆண்டவருக்கு காது மந்தமா இருக்கும்னு நினைக்கிறோம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ கூப்பிடும் போது என் செவி வந்துன்னா மந்தமா இருக்கல, என் கை குறுகி போயிருக்கல, உன்னுடைய அக்கிரமம் உன்னுடைய பாவங்கள் தான் எனக்கு நடுவா இருக்குன்னு சொல்றாரு. இந்த நாள்ல பாருங்க, ஆண்டவருடைய ரட்சிக்கப்பட்ட விசுவாசியாக உங்களுக்கு கர்த்தருடைய எங்க நம்ம இயேசுதான் ஏற்றுக்கொண்டார், அக்கிரமத்தை பாவத்தை நிவர்த்தி ஆக்கிட்டேன்னு சொல்றீங்கன்னா அது உண்மைதான். நம்ம அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அநேக நன்மைகள் செஞ்சிருப்பாரு. அதை மறந்துட்டு என்ன செய்வோம், நன்றி இல்லாம இருக்கும் பொழுது முறுமுறுக்கும் பொழுது பாருங்க, அதே மாதிரிதான் பாருங்க மோசே பாருங்க, எகிப்துல இருந்து இஸ்ரேல் மக்களை நடத்தி வர பாதையில பாத்தீங்கன்னாக்கா அவங்க பாருங்க முறுமுறுக்குறாங்க. மோசே நம்பி வந்தோமோ, இறைச்சி இல்லையே, எனக்கு யாரு இறைச்சி கொடுப்பா, நாங்க எகிப்துல இருந்திருந்தாலும் அங்க கொம்பிக்காய் நாங்க நல்லா வெங்காயம் பூண்டு எல்லாம் சாப்பிட்டோமே, எங்களுக்கு இறைச்சி இல்லையேன்னு சொல்லி இச்சிக்கிறாங்க. இச்சிச்சு மோசையில் என்ன பண்ணாங்க, முறையிட்டு அழுகுறாங்க. பாருங்க, அந்த பார்வோன் அவ்வளோ பிரச்சனை பண்ணியிருப்பான். அவன் கையில இருந்து விடுதலையாக்கி பார்வோன் துரத்திட்டு வரும் செங்கலை 2ஆ பிரிச்சு ஆண்டவர் அழகா வழிநடத்தி இத்தனை நன்மை செஞ்சுட்டு வர தேவன்கிட்ட அவங்க முறுமுறுக்குறாங்க. நீ ஒண்ணுமே ஆண்டவர் தரல, எகிப்திலே இருந்திருப்போன்னு சொல்றாங்க, இச்சிக்கிறாங்க. இதே போல் சில நேரத்தில் நம்பணும், சில காரியங்களை அப்படி இச்சிச்சு நம்ம ஆண்டவர் எவ்வளோ நன்மை செஞ்சிருப்பாரு, அதெல்லாம் மறந்து போய் சில காரியங்களை இச்சிச்சு நம்ம கேட்போம். ஆண்டவரே அது தர மாட்டீங்களே, இது தர மாட்டீங்க, இச்சிச்சு கேட்கும் பொழுது அதெல்லாம் அது ஒரு பாவமா அக்கிரமா மாறிடுதுங்களா. ஆண்டவர் ஏற்ற நேரத்துல தீவிரமா அழகா செய்யறதே நம்மளோட இருக்காரு. பாருங்க, மோசே முறையிடும் போது மோசே பாருங்க மனம் நொந்து போய் ஆண்டவர்கிட்ட முறையிடுற, ஆண்டவரே இவங்க எங்க இருந்து இறைச்சி கொடுப்பேன், இந்த வாரம் எனக்கு சுமையா இருக்குது, என்னை எடுத்துக்கங்க, இந்த உயிர் எனக்கு தேவையே சொல்லி முறையிடுறாரு. நம்ம கூட சில நேரத்தில் பிள்ளைகளோ யாரோ கணவரோ யாரும் மூலியமா நெருக்கம் வருதா, என்ன பண்ணக்கூடாது, என்னை எடுத்துக்கப்பா, பிரச்சனை வருதுப்பா, போராட்டம் வருதுப்பா அப்படின்னு சொல்லி முறையிடக்கூடாது. பாருங்க, அவங்க மோசே சொல்லி கொடுத்துருக்கணும். திரும்பி பாருங்க, ஆண்டு செங்கல்ல பிரிச்சு எடுத்து வந்தார்ல, ஆனா ஒளிவு எண்ணெயில பண்ணிட்டு போட தூதரவு மன்னாவா கொடுத்தாராம், மன்னாவா கொடுத்துருக்காரு அப்படின்னு மோசை ஆண்டு சிட்ட அற்புதம் சொல்லி கொடுத்துருக்கணும். சொல்லித்தர முடியாம ஆண்டோட்டு போய் முறையிடுறாரு. இந்த நாள் நீங்களும் ஆண்டு முறையிடவா இருக்காதீங்க. ஆண்டு செஞ்ச அற்புதத்தை நீங்க சொல்லி கொடுங்க, நீங்க தியானம் பண்ணுங்க, ஆசத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பிரைஸ் காட் பிளஸ் யூ.